அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் ஆகிய தேர்வுகளுக்கு தமிழ் இலக்கணம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இயல் 2 பார்க்குறோம் 10ஆம் வகுப்பில். சென்ற காணொலியில் 10ஆம் வகுப்பு இயல் 1 நம்ம இருக்கக்கூடிய இலக்கணமெல்லாம் பார்த்தோம். என்னென்னா சொல், அதோடைய விளக்கம், சொல் எவற்றையெல்லாம் உணர்த்தும், மொழியினுடைய வகைகள் என்ன, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, தொழிற்பெயர், தொழிற்பெயருடைய வகைகள், வினையாளனியம் பெயர், தொழிற்பெயருக்கும் வினையாளனியம் பெயருக்கும் என்ன வேறுபாடு, இதெல்லாம் நம்ம சென்ற காணொலியில் பார்த்தோம். இப்போ இயல் 2 நாம் தொகாநிலை தொடர்கள் பார்க்க போகிறோம். இதில் நாம் தொடர்னா என்னன்னு பார்க்கலாம். தொடர் என்றால் என்ன? சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர் எனப்படும். தொடரின் வேறு சொல் என்ன? தொடரின் வேறு சொல் வாக்கியம். தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என 2 வகைப்படும். இதில் தொகாநிலை தொடர்னா என்ன? ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொகாநிலை தொடர். இதுவே மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகைநிலை தொடர். ஏன்னா தொகை அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மறைந்துன்னு அர்த்தம். இங்கே தொகான்னு வந்திருக்கு, அப்போ மறையாமல், மறையாது அப்படின்னு பொருள். அப்போ சொல்லோ உருவோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். முதல் வகை எழுவாய் தொடர். எழுவாய்னா நம்ம சுருக்கமாக பெயர்னு கூட நினைவில் வச்சுக்கலாம். ஆனால் எழுவாய்னா என்னென்னா ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமைவது, அது எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் பெயரை கொண்டு முடியலாம், கவிஞன்ற பெயர்ச்சொல். வினையை கொண்டு முடியலாம், பாய்ந்ததுங்கிறது வினைச்சொல். வினாச்சொல் கொண்டு முடியலாம், வருமாங்கிறது வினாச்சொல். அப்போ இந்த 3 வகையான எழுவாய் தொடரில் இனியன், காவிரி, பேருந்து இவையெல்லாம் எழுவாய் தொடர்கள். இந்த எழுவாய் தொடர்கள் இந்த பெயர் சொல்லை கொண்டு முடியுது, வினைச்சொல்லை கொண்டு முடியுது, வினாச்சொல்லை கொண்டு முடியுது. இது எழுவாய் தொடர். விழித்தொடர். விழினா அழைத்தல்னு அர்த்தம். அழை, கூப்பிடு. அப்போ ஒரு விழிச்சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது விழித்தொடர். வினை முற்றுத்தொடர். வினை முற்றுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொடரோட இறுதியில் வர வேண்டிய வினைமுற்று தொடரோட ஆரம்பத்திலே வந்துச்சுன்னா அது வினைமுற்றுத்தொடர். பாடினால்ங்கிறது வினைமுற்று, இந்த வினைமுற்று ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது, அதனால் இது வினைமுற்றுத்தொடர். அடுத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்சம், எச்சம் அப்படிங்கிறத ஒரு தனி காணொலியிலே பார்க்கலாம். நம்ம அந்தளவுக்கு அது விரிவானது. முற்று பெறாத ஒரு வினைச்சொல், அதுக்கு பேர் தான் எச்சம். அந்த எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். இது பெயரெச்சம். ஏன்னா கேட்ட அப்படிங்கிற ஓசையில் முடிஞ்சதுனால இது பெயரெச்சம் அப்படின்னு நம்ம எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம். வினையெச்ச தொடர். அதே முற்று பெறாத ஒரு வினைச்சொல், ஒரு வினை வேறொரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். இதில் பாடிங்கிறது ஒரு வினையெச்சம். எந்த சவுண்டில் முடிஞ்சிருக்கு? ஓசையில். பாடி ஈங்கிற சவுண்டு அந்த ஓசையில் முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரெச்சம் ஆங்கிற ஓசையில் முடியும், வினையெச்சம் ஈங்கிற ஓசையில் முடியுமா அப்படின்னா பெரும்பாலும் எல்லா பெயரெச்சமும் ஆங்கிற ஓசையில் தான் முடியும். கேட்ட பாடல், வந்த பேருந்து, நின்ற மாணவன், இதெல்லாம் ஆங்கிற ஓசையில் முடியக்கூடிய பெயரெச்சம். வினையெச்சங்கிறது ஈலையும் முடியலாம், ஊங்கிற அந்த ஓசை சவுண்டுலேயும் முடியலாம். ஈல முடிகிற வினையெச்சங்கள் பார்த்தா பாடி மகிழ்ந்தனர், விளையாடி வந்தனர், இப்படிலாம் சொல்லலாம். ஊல முடியக்கூடிய வினையெச்சம்னு பார்த்தா கேட்டு பார்த்தான், வந்து நின்றான், நின்று அமர்ந்தான், நின்று பேசினான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வினையெச்ச தொடர். அடுத்ததாக வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் நமக்கு என்னென்னு தெரியும். ஐ, ஆள், கூ, இன், அது, கண், இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். ஐயால், கூ, இன்னது, கண். வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் நமக்கு 6 தான் இருக்குது. ஏன்னா முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, கடைசி வேற்றுமை விழி வேற்றுமை, அதனால் மீதி இருக்கிறது இந்த 6 தான். இதில் ஒரு தொடரில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக இருந்தால் வேற்றுமை தொடர் அல்லது வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தால், கட்டுரைங்கிற பெயர்ச்சொல் ஐங்கிற வேற்றுமை உருபை கொண்டு முடிஞ்சிருக்கு, இது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து அன்பால் கட்டினார். ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, அன்புங்கிற சொல் ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை கொண்டு இந்த தொடரால் அமைஞ்சிருக்கு. ஸோ இது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, இதில் கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, அதனால் இது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்ததாக நமக்கு 7வது வகை பார்த்தோம்னா இடைச்சொல் தொடர். இடைச்சொல்ங்கிறது மற்று, ஆக, இதெல்லாம் இடைச்சொல்லாக வரும். நெறிமொழியில் ஒரு தொடரில்
பெயர் வினைச்சொல்லின் முன்போ அல்லது பின்போ அல்லது நடுவுலையோ இடைச்சொல் வந்துச்சுன்னா அது இடைச்சொல் தொடர். மற்றுங்கிறது இடைச்சொல். அவரே சொன்னார், அந்த அவரே ஏங்கிறது இடைச்சொல். அப்போ இது போல் வந்துச்சுன்னா இது இடைச்சொல். இது மிக எளிமை. உரிச்சொல் தொடர் பார்த்தோம்னா உரிச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். நமக்கு உரிச்சொற்கள் என்னென்னு தெரியும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, மா இதெல்லாம் உரிச்சொற்கள். இந்த சொற்களில் ஏதாவது ஒன்று ஒரு தொடரில் வந்திருந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர். இந்த தொடரில் சாலங்கிற உரிச்சொல்லானது சிறந்ததுங்கிற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் இது உரிச்சொல் தொடர். இறுதியாக அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 முறை வரலாம், 3 முறை வரலாம். ஆனால் பிரிச்சா பொருள் தரணும். சான்றாக, எடுத்துக்காட்டாக வருக வருக வருக, மகிழ்ச்சி காரணமாக ஒரு சொல்ல ஒரு முறை சொல்கிறதுக்கு பதிலாக 2 முறையோ அல்லது 3 முறையோ சொன்னாலும் கூட பிரித்து பார்த்தா நமக்கு பொருள் மாறாது. வருக அப்படின்னாலும் நம்ம அழைக்கிறது தான், வருக வருக அப்படின்னாலும் அழைக்கிறது தான், வருக 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 அப்படின்னாலும் அழைக்கிறது தான். அப்போ ஒரே சொல் உவகையின் காரணமாக, உவகைனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். இப்போ இந்த ஒரு மனவரைபடம் மிக எளிமையான மனவரைபடம். நம்ம தொகாநிலை தொடர் எத்தனை வகைங்கிறத இந்த மனவரைபடம் மூலமாக நம்ம நினைவில் வச்சுக்கலாம். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், வேற்றுமைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். சரி, இப்போ இது நம்ம தொகாநிலை தொடர் பார்த்துட்டோம். இப்போ இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இதில் இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர்கள் என்ன வகை அப்படிங்கிறத சொல்லுங்கள். பழக பழக இது எந்த தொகாநிலை தொடராக வரும்? வந்தார் அண்ணன் எந்த தொகாநிலை தொடர்? வடித்த கஞ்சி, கவிதைகளின் தொகுப்பு, நன்றாக பேசினான், இறங்கினார் முகமது, அவர் பாடகர், கேட்ட பாடல்கள், கேட்காத பாடல்கள், கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும், அடுக்கடுக்காக. இதெல்லாம் எந்த வகையான தொகாநிலை தொடர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நாம் தமிழ் இலக்கணத்தில் சிறப்பாக இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான முறையில் இலக்கணத்தை படிங்க. என்னை போலவே நீங்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்கு வாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.